கைஸ், நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி முழு முயற்சி டெஸ்ட் பேட்ச்க்கான கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டு இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு அதாவது 9/8/2025 அன்னைக்கு போட்ட டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மொத்தமாக வந்து 57 டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் ஃப்ரீ. ஏன்னா அது எப்படி உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு, நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் கூட டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து பே பண்ணவங்க மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து யார் வேணால் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த முழு முயற்சி டெஸ்ட் பேட்சில் கண்டென்ட்டில் போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஒரு கொஸ்டின் பேப்பர் அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போட்டாச்சு. அதாவது சாட்டர்டே மார்னிங் 9/8/2025 கமெண்ட்ஸ் பண்ணிட்டோம். ஸோ சாட்டர்டே உங்களுக்கு 75 கொஸ்டின் கிடைக்கும், சண்டே 75 கொஸ்டின் கிடைக்கும், 2 கொஸ்டின் பேப்பர். ஸோ வாரத்துக்கு 2 டெஸ்ட், அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருக்கோம். ஷெடியூல் வேணாலும் நம்ம மொபைல் அப்ளிகேஷனில் அந்த முழு முயற்சி டெஸ்ட் பேட்ச்க்குள்ளேயே நான் கொடுத்துருக்கேன். அதை போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அப்பப்போ அடிஷ்னலான ஆட் மெட்டீரியல்ஸும் கொடுக்குறோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கவர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டால், நாட் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்கீம்ஸு அந்த மாதிரி கொஷின்ஸும் உங்களுக்கு இடையில போனஸ் டெஸ்ட்டாக கொடுத்துருவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது, நம்ம இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் முழுசாக ஓரலாம் அப்படின்னா, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சிக்கு எப்படி படிக்கணும்னே தெரில, இல்லை ஆல்ரெடி நான் ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கேன், பட் ஸ்கூல் புக்கே நான் முடிக்கல, எப்படி எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறதுனே தெரில அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இது வந்து இந்த டெஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கொஞ்சம் முன்னாடியே முடிச்சிடுவோம். ஏன்னா 1 இயர் அப்படிங்கிறது 1 இயர் அக்சஸ் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட்டை ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே 1 இயர் அக்சஸ் நம்ம அப்ளிகேஷனில். பட் டெஸ்ட்டுங்கிறது வந்து நமக்கு ஓவராலாக ஒரு 6 to 7 மந்த்தில் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் டெஸ்ட் ஒரு 5 டெஸ்ட் இருக்குது. அப்புறம் ஸ்டேட் லெவலில் மார்க் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ நான் ஸ்டேட் லெவல் மீன்ஸ் நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட் லெவலில் நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்க இல்லாமல் ஜென்ரல் பீப்புள் கூடயும் காம்படிட் பண்ணுற அளவுக்கு ஒரு டெஸ்ட் கொடுத்துருக்கோம். யார் வேணால் அட்டன் பண்ணி உங்களுடைய ரேங்கிங்கை டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அந்த டெஸ்ட் நடக்கும், ஸ்டேட் லெவல் ஃபைனல் மார்க் டெஸ்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு இதெல்லாம் போனால் தான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். முன்னாடி நம்ம ஃபவுண்டேஷன் முடிச்சிடணும், திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் இருந்தால் மட்டும்தான் அதை முடிக்க முடியும். அதனால் கொடுத்துருக்கோம். பட் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸாம் வரைக்குமே கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸாம் எப்போ நடக்குதோ அது வரைக்குமே நம்ம கவர் பண்ணலாம். ஆல்ரெடி ஃப்ரீ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அது வேணும்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம். சேனல் மீன்ஸ் மொபைல் அப்ளிகேஷனில், எனது மனிதர்கள் அப்படிங்கிற ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனில் ஃப்ரீ டெஸ்ட் மெனுவில் போயிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த டெஸ்ட் 1 அதாவது முழு முயற்சி டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கோர்ஸ்குள்ளே போயிட்டு கண்டென்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான மொபைல் லிங்க்கு, மொபைல் அப்ளிகேஷன் லிங்க்கு, அப்புறம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த டெஸ்ட் ஷெடியூல் வந்து நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுவேன். அதில் என்னென்ன வீடியோஸ் போடுறோம், உங்களுக்கு என்னென்ன அடுத்தடுத்த கண்டென்ட் அப்டேட் கொடுக்குறோம், எப்போ டெஸ்ட் கொடுக்குறோம், எல்லா டீட்டெயிலுமே நான் அதில் கொடுக்குறேன். அதனால் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஏ எக்ஸாமுக்கும் ஒரு மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். அதில் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தாங்க. ஸோ ரொம்ப வந்து வேல்யூபிளான கொஸ்டின்ஸு. அப்புறம் தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ண வந்துடாதீங்க சார் அப்படின்னு சொல்லிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன் நம்ம அவ்வளோ டஃபாக வைக்கிறோம் அப்படின்னா, அந்த டஃப் லெவல் அவ்வளோ வைக்கும்போது தான் நம்ம மெயின் எக்ஸாம்ங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் டைட் பண்ணுவோம். அப்போ தான் நம்ம மெயின் எக்ஸாமில் வந்து ரொம்ப ஈஸியாக எழுத முடியும். பட் ஏன்னா தானோ நம்ம படிச்சுட்டு போய் எழுத முடியாது, லைஃப் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து எவ்வளோ கடினமாக உழைச்சி படிக்கிறோமோ அங்கே அவ்வளோக்கு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரோட செட் பண்ணியிருந்தேன். இன்னும் சொல்ல போனால் அது வந்து ஒரு எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின் வந்து ரொம்பவே வந்து குவாலிட்டியான கொஸ்டின். அது இன்னும் ஒரிஜினல் கொஸ்டின் லெவலுக்கு இருக்கும் அது. ஸோ அதை வந்து அட்டன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்ஏ யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் நம்ம சேனலில் வந்து இப்போ வந்து அது வெறும் 40 ரூபீஸ்க்கு தான் அந்த அவைலபிளாக இருக்குது அந்த ஆப்பில். ஸோ அதை போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அந்த கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு 20 நாள் நம்ம டீம் வந்து அதுக்காக கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு கொஸ்டினும் எப்படி எடுக்கலாம், அந்த கொஸ்டினுடைய கேட்குற தன்மை இருக்குது. கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்கும், கேள்வி அந்த கேட்குற தன்மை, நம்மளுடைய ஆப்ஷன்ஸு அதை வந்து நம்மளை டஃப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுற மாதிரியும் சில கொஸ்டின்ஸ், நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அதில். அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நிறைய கேட்குறாங்க இல்லையா? இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்து நம்ம சைக்காலஜிக்கலாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியும் நம்ம இப்போ நடக்கிற டிஎன்பிஎஸ்சி முழு முயற்சி டெஸ்ட் பேட்ச்லையும் அதை நம்ம அந்த மாதிரி தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் இவ்வளோ டஃப்பாக அதாவது இது ஸ்கூல் புக் தானே நம்ம கவர் பண்ணிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறது இல்லாமல், ஸ்கூல் புக் தான் இந்த லெவலில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்த டெஸ்ட் இருக்கும். ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். ஃப்ரீ டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த செகண்ட் டெஸ்ட்லேருந்து நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இப்போது அடுத்தது செகண்ட் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு மார்னிங் சண்டே வந்து 9 மணிக்கு உங்களுக்கு டெஸ்ட் பேப்பரை வந்து நான் ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் மார்னிங் ஒரு 9 மணிக்கெலாம் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு டெஸ்ட் எழுத ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த செகண்ட் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் தமிழ் வந்து 50 கொஸ்டின் கொடுத்துருப்போம், சயின்ஸ் 5 கொஸ்டின் கொடுத்தோம், கரண்ட் அஃபேர்ஸ் 10,
அப்புறம் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் மேக்ஸில் கேட்டிருப்போம். இப்போ செகண்ட் டெஸ்ட்டில் வந்து சோசியல் சயின்ஸ் இருக்கிறதுனால சோசியல் சயின்ஸும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட். ஸோ அதனால் சோசியல் சயின்ஸுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். அதனால் தமிழ் வந்து ஒரு 40 கொஷின்ஸ் இருக்கும். அப்புறம் சோசியல் சயின்ஸ் வந்து ஒரு 15 கொஷின் பக்கமாக இருக்கும். அப்புறம் மீதியெல்லாம் மேத்ஸ், பர்சன்டேஜ், கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் 10 கொஷின் இருக்கும். ஸோ மொத்தம் நம்மளுக்கு ஒரு 75 கொஷின் கிடச்சிடும் உங்களுக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் நெக்ஸ்ட் இயரில் அந்த எக்ஸாமை வந்து ஒரு வெற்றிகரமாக நம்ம கிளியர் பண்ண முடியும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கிறத தவிர்த்துருங்க. இப்போ இருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சைமல்டேனியஸ்லி உங்களுடைய ஒர்க்கு இல்லை காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னாலும் அதை பார்த்துக்கிட்டே இந்த டெஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபுல் டைமாக நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் போய் உட்காந்து படிக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி, அப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் வீட்டில் இருந்துட்டு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒர்க் போயிட்டுருக்கேன், காலேஜ் போயிட்டுருக்கேன், இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் நினைக்கிறேன், நான் வந்து அதையும் விட விரும்பலை, வேலையும் விட விரும்பலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் புக் கவர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்குள்ளேயே. நம்ம வந்து ஸ்கூல் புக் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம், ஸோ நம்ம படிக்க வேண்டியது வெளில இருந்து படிக்கிறது மட்டும் தான் இருக்குது, ஸோ ஒரு 75% நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் உங்களுக்கு. அப்புறம் அடுத்த லெவல் ஈஸியாக போயிடலாம்.